வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வணக்கம் நண்பர்களே, மகாலட்சுமி விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம வீட்டிலேயே கிடைக்கும் மருதாணியை அரைத்து தலையில் தேய்ப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். மருதாணியை நல்லா எடுத்து நல்லா கழுவிட்டு நான் மாதத்தில் ஒரு நாள் மருதாணி தேய்ப்பேன்ப்பா. எனக்கு முடி அடர்த்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாருமே, சரிங்களா? அந்த மாதிரி முடி அடர்த்தி யாருக்கு இல்லையோ அவங்க மருதாணி தேய்ச்சாங்கன்னா பிடிச்சா தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா கட்டாயம்லாம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் ஒயிட் ஹேரும் இருக்குது, லைட்டாக. அதனால் சரி மருதாணி தேய்ப்பேன், எனக்கு முடியும் நல்லாயிருக்கும், அந்த ஒயிட் ஹேர் கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அப்படி சொல்லிட்டு நான் மாதத்தில் ஒரு நாள் மருதாணி கண்டிப்பாக அரைச்சி தலையில் தேய்ச்சிருவேன், சரிங்களா? இன்றைக்கி அப்படி தான் தேய்க்க போகிறேன். ரொம்ப ஹீட்டான உடம்பு எனக்கு, சரிங்களா? அதனால் ஹீட்டான உடம்பு அப்படி இருக்கிறவங்க ஒரு மாதத்தில் ஒரு நாள் மருதாணி அரைச்சி தேய்க்கலாம். முடியே வளர மாட்டேங்குதுங்க, அப்படி ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, பிளாக்காக இருக்கல முடி அவங்களுக்கெல்லாம் ஒரு செம்பருத்தி பூவு, கருவேப்பிலை, வெந்தயம், மருதாணி இலை எல்லாத்தையும் வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது இல்லை வாரத்தில் ஒரு நாள் கூட தேய்க்கலாம், சரிங்களா? ஊற வச்சு அந்த வெந்தயத்தை மட்டும் நல்லா ஊற வச்சுருங்க. அப்புறம் செம்பருத்தி பூ கிடைச்சாலும் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து அதோடு சேர்த்து இந்த முட்டையோட வெள்ளைக்கருவையும் சேர்த்து அரைச்சி தலையில் தேய்ச்சி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா முடி அப்படி ஜம்முன்னு வளரும். அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சிங்கன்னா சூப்பராக முடியே எனக்கு வளரவே மாட்டேங்குதுப்பா, அடர்த்தியே வர மாட்டேங்குதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் அரைச்சி தேய்ச்சி பாருங்கள், சூப்பராக முடி வளரும். எனக்கு முடி எப்போயுமே நல்லா வளர்ந்துட்டே இருக்கும்ப்பா, நான் வெட்டி விட்டுருவேன், சரிங்களா? எனக்கு முடி நீளம் வளர்ந்தா பிடிக்கும், ஆனால் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா திட்டுவாங்க. முடியை ஏமாக்கா உனக்கு வளர, எங்களுக்கெலாம் என் தங்கச்சியில் சொல்லுவாள், எனக்கெலாம் முடியே வளர மாட்டேங்குன்னு நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், நீலாம் வெட்டி விட்டுற அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாள். அந்த மாதிரி நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு கேட்பாமல் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி தான் நான் மாதத்தில் ஒரு நாள் தலையில் செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாம் ஊற வச்சு அரைச்சி தேய்ப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மருதாணி தேய்ப்பேன். எனக்கு ஒயிட் ஹேர் கொஞ்சம் இருக்கிறனால லைட்டாக, அதனால் இயற்கையானது இந்த மருதாணி தேய்ச்சேன் கொஞ்சம் கலரிங் அடித்த மாதிரி இருக்கும். எல்லாம் கேட்பாங்க, என்னக்கா கலரிங் அடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆமாங்கன்னு சொல்லிடுவேன் நான். அந்த மாதிரி தான், என்ன பண்ணுறது. அப்புறம் நல்லா தேய்ச்சேன்னா பழைய நைட்டி போட்டுட்டு இந்த சாலை மறந்து போய் இந்த கலர் சாலை போய் நான் போட்டேன். ஃபுல்லாக மருதாணி ஆகி அந்த சாலை கடைசி நான் குப்பையில் தான் போட்டேன். ரொம்ப இதாகிடுச்சு, நான் மறந்துட்டேன் மருதாணி தேய்க்கிற அவசரத்தில் இந்த கலர் சாலை யூஸ் பண்ணிட்டேன். அது வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நல்ல தலையில் நாளைக்கு லீவு, சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை லீவுனா சனிக்கிழமை நைட்டே இந்த மாதிரி நான் ஊற வச்சு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். வேலைக்கு போயிட்டு வந்தோடனே எதுக்காக ஒரே ஒரு விரலை மட்டும் கவர் கட்டியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு விரல் வேலைக்கு போயிட்டோம்னா பாஸ்வேர்டு வைப்போம்ல நம்ம, பஞ்சிங், அதுக்காண்டி மருதாணி வச்சோம்னா பஞ்சிங் விழுகாது. அதனால் அந்த ஒரு விரலை மட்டும் கவர் கட்டியிருக்கேன், சரிங்களா? பார்க்குறக்கு கொஞ்சம் பேய் மாதிரி தான் இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கடன்னு அப்படியே கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதெல்லாம் காலையிலேயே நல்லா தைச்சிக்கிட்டேன். நான் மருதாணி ஒரு பைத்தியம், சரிங்களா? எனக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஹீட் உடம்பு, அதனால் மருதாணி தலையெல்லாம் ஒழுகுது அப்படியே, என்ன பண்ணுறது. அப்புறம் காலெல்லாம் நல்லா தேய்ச்சாச்சு, சரிங்களா? மாதத்தில் ஒரு நாள் மருதாணியே ஃபுல்லாக போட்டு குளிக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி நெகத்துலலாம் வச்சா நல்லா ஹீட்டெல்லாம் கம்மியாகும் சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது பிடுங்கிட்டு வந்திருந்தேன். பாருங்கள் என் கையை பாருங்கள், எப்படி ஆரஞ்சு கலர் ஆயிடுச்சுன்னு, சூப்பராக இருக்குல்ல? கடைசி இப்படி ஆயிடுச்சு என் கை, என்னங்க பண்ணுறது. யாராவது இருந்தால், எங்கள் அம்மா யாராவது இருந்தால் தேய்ச்சி விட சொல்லலாம். யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கனால நானே தேய்ச்சிக்க வேண்டியதான். அப்படி தேய்ச்சாச்சு, ஒரு விரலை மட்டும் காப்பாற்றியாச்சு. அப்புறம் போய் ஷாம்பு போட்டு குளித்த பிற முடிய பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குல்ல? நல்ல ஒரு அடர்த்தியாக இருக்கும், சரிங்களா? எனக்கு சின்ன குழந்தையிலேருந்தே முடி நல்லா அடர்த்தியாக இருக்கும். நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்து அதை நாங்கள் செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, வெந்தயம், முக்கியமாக வெந்தயம் அதெல்லாம் தேய்ப்பேன் நான், சரிங்களா? தேய்க்கிறனால இங்கே பாருங்கள் முடி எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு, அவ்வளோ நீளம் இருந்துச்சு. எல்லாம் வெட்டி விட்டேன். நீங்கள் ஏதாவது டிப்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
சரிங்களா. எனக்கு இங்கனக்குள்ளே வெள்ளை முடி இருந்தது எல்லாமே கலரிங் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. பார்க்குறக்கு முடி சூப்பராக இருந்துச்சு. வந்து என்ன ஷாம்பு போட்டேன், டவ் ஷாம்பு போட்டேன் சரிங்களா. டவ் ஷாம்பு போட்டு போய் குளிச்சுட்டு வந்தேன். சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், மருதாணி தேய்ச்சாலே முடி வந்து அது ஒரு நல்ல மணமாகவும் இருக்கும், இயற்கையான மனம் சரிங்களா. மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி முடி நல்லாயிருக்கும். ஒயிட் ஹேர் லைட்டாக வந்துருச்சுப்பா, என்னப்பா பண்ணுறது, ஹேர் இருக்குன்னு வந்து கவலைப்பட வேண்டாம். நம்ம வந்து லைட்டாக ஒயிட் ஹேர் வரும்போதே இந்த மாதிரி மருதாணி தேய்ச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும் சரிங்களா. அது வந்து ரொம்ப ஒயிட் ஹேர் வந்து மருதாணி தேய்ச்சாதான் ரொம்ப செம்பட்டை மாதிரி நல்லாவே இருக்காது. லைட்டாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஒயிட் ஹேர் அப்படிங்கும் போது இந்த மாதிரி மருதாணி நான் வந்து தேய்ச்சிக்குவேன். அது வந்து எனக்கு வந்து முடியும் நல்லா வளருது. ஒரு மாதிரி நல்லா இருக்கும் முடி. பாருங்களேன், உங்களுக்கே தெரியுதா, ஒரு சைனிங்காக அப்படியே ஒரு பளபளன்னு அதுவே வந்து இயற்கையாகவே ஒரு சைனிங் கிடைக்கும். மாதத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நான் பண்ணுவேன். அது மாதிரி பண்ணியிருந்தேன் சரிங்களா. அப்புறம் வந்து என்னோடய மொபைல் ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு. அதனால் செல்ஃபி கேமராவில் அப்படி எடுத்தான் இந்த மாதிரி தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது. பாருங்கள், முடி சூப்பராக இருக்குல்ல. நல்ல ஒரு அடர்த்தி. எனக்கு என்னென்னா அடர்த்தி வந்து நிறையா இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் அடர்த்தி இருந்தால் நல்லா இருக்கும்ல, நான் தான் ஒரு டிப்ஸாக சொன்னேன் சரிங்களா. செம்பருத்தி இலை குழந்தைங்களுக்கு மருதாணி வேண்டாம். செம்பருத்தி இலை, வெந்தயம், செம்பருத்தி பூ, கருவேப்பிலை போட்டு அரைச்சி அப்படியே வந்து வெள்ளையோட முட்டைக்கரு, வெள்ளை அந்த மஞ்சள் இல்லாமல் வெள்ளையை மட்டும் எடுத்து நல்லா மிக்சியில் ஒரு ரெட்டியை நல்லா அடித்து நல்லா ஊற வச்சு குழந்தைங்களுக்கு குளிக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஷாம்பு போட்டு சூப்பராக இருக்கும். நல்லா முடி நல்லா வளரும் சரிங்களா. இது வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குன்னே. அது மாதிரி அடர்த்தி நல்லா வளர்ந்துட்டே இருக்கும். மாதத்தில் ஒரு நாள் நான் வந்து இப்படிலாம் பண்ணுறதுனால தான் எனக்கு முடி நல்லா வளருது. இந்த ஜடையை கொஞ்சம் கோணலாக போட்டேன், பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பார்க்க முடியும் சரிங்களா. அனைவருக்கும் நல்லதே நடக்கும் சரிங்களா. இந்த வாரம் மருதாணி வாரம். நன்றி, வணக்கம்.